الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا أوكع كما يوعك الرجلان منكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال أيضا: حياتي خير لكم ومماتي خير لكم. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய பேரருளாலும் பெருங்கருவையாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்றைக்கு 11வது நாள் சொற்பொழிவு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்கிற தலைப்பில் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நமக்கு பாடம் போதித்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணமும் கூட நமக்கு நிறைய செய்திகளை, பாடங்களை, படிப்பினைகளை சொல்லித் தருவதாக அமைவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் சில கட்டங்களோடு பொருத்தி பார்த்துக் கொள்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, துவக்க நாளின் போது நான் சொன்ன ஒரு ஹதீஸ், மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் இரண்டும் உங்களுக்கு நன்மையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம் நமக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகளை வைத்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு போவதற்கு முன்னால் அவர்கள் செய்த முதலும் கடைசியுமான அந்த ஹஜ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகிறோம். ஹஜ்ஜத்துல் விதாஇலே வைத்து பெரும்பாலான ஹஜ்ஜினுடைய அமல்கள் முடிவு பெற்று விட்டதற்கு பிறகு, குறிப்பாக பிறை 9 அரஃபா நாளிலும் பிறை 10 யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஈது பெருநாள் என்றும், அதை அடுத்த கல்லடிக்கும் தினங்களான 3 நாட்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 நாட்களும் தங்களுடைய மரணத்தை குறித்த முன்னறிவிப்பை லேசாக துவங்கிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி கடமையாக ஹஜ்ஜினுடைய கடமையின் மூலம் ஏராளமான பாடங்களை இந்த உம்மத்திற்கு தர வேண்டி இருந்ததால் ஹஜ்ஜினுடைய பாடமும் முடிந்துவிட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பயணமும் துவங்கிவிட்டது. நான் இங்கே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களுக்கு போவதற்கு முன்பு இங்கே நாம் பெற்றிருக்கிற மார்க்கத்தின் பெருமை, நாம் கையில வைத்திருக்கிற குர்ஆன் அல்லாஹ்வின் வேதம்தான் என்பதற்கான சத்தியத்தை சொல்லுவதற்காக ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்து குர்ஆனிலே இல்லை. குர்ஆனில் இல்லை. அது ஒரு பெரிய பலம் குர்ஆனுக்கு. ஏன் தெரியுமா? வகியை வாங்குகிற ஆள் இருந்தவரை மட்டும்தான் செய்திகள் குர்ஆனிலே இருக்கும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டால் வகியை வாங்கிக் கொள்ளுவதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மரணம் குறித்து குர்ஆன் முழுக்க இல்லை. நான் இங்கே ஒரு ஒப்பீட்டோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்ஜீலில் திருத்தப்பட்ட இவர்களின் பைபிளில், மாற்றப்பட்ட இவர்களின் புதிய ஏற்பாட்டில் இதுவரை உலகத்தில் 16,000 தடவை கை வைத்து திருத்தப்பட்ட வேதமே இல்லாத அந்த வேத புத்தகத்தில் ஈசாவின் மரணம் வருகிறது. ஈசாவின் கடைசி நாட்கள் வருகிறது. நாம் கேட்க வேண்டும் அல்லவா? எப்படி வரும்? வகியை வாங்கிய மனிதர் உயிரோடு இல்லை என்றால் அவர் மரணம் எப்படி பதிவாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது எப்படி? குளிப்பாட்டியது யார்? தொழ வைத்தது யார்? தொழுதது எப்படி? கஃன் செய்தது எப்படி? கபருக்குடியில வைத்தது யார்? எந்த விவரங்களும் குர்ஆனிலே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்திற்கு 5 நாளைக்கு முன்பு இறக்கியதாக சொல்லப்படுகிற ஆயத்தோடு குர்ஆன் முடிந்து விட்டது. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டி கொண்டு வரப்படக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த ஆயத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வஃபாத்திற்கு 5 நாளைக்கு முன்னாலே இறங்கிய வரை மட்டும்தான் குர்ஆனிலே இருக்கிறது. எனவே குர்ஆன் ஒரு சத்திய வேதம். இல்லாத பொருட்கள் பின்னாலே சேர்க்கப்படவில்லை. சேர்ப்பதாக இருந்திருந்தால் நாயகத்தின் மரணத்தோடு மரணமும் குர்ஆனிலே சேர்க்கப்பட்டிருக்கும். விஷயத்திற்கு வருவோம். கடைசி ஹஜ்ஜில வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தினுடைய அறிவிப்பை லேசாக தொடங்கிவிட்டார்கள். குர்ஆனில் நேரடியாக மரணம் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகுவார்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் மாத்திரம் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் சின்ன சின்ன சிக்னல்கள் கொடுக்க ஆரம்பித்தான். குர்ஆனிலே அந்த செய்திகள் நிறைய உண்டு. குறிப்பாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிற இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا. வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால், கூட்டம் கூட்டமாக மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இணைந்து விட்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். இந்த ஆயத்து இறங்கியவுடன் எல்லாரும் அதை பொது கண்ணோட்டத்தில் பார்த்து மகிழ்ந்தார்கள். வரைத الناس يدخلون في دين الله. கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் இணைவார்கள் என்றவுடன் மகிழ்ந்தார்கள். விவரம் புரிந்த பல பேர் மட்டும் அழுதார்கள். அழுதவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நபர். ஏனென்றால் வேலை, ரசூலுல்லாஹ்வின் வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். நுபுவத்து நிறைவு பெறுகிறது என்ற அர்த்தம். இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக எல்லாரும் சேர துவங்கி விட்டார்கள். வெற்றி வந்து விட்டது, உதவி வந்து விட்டது என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் துன்யாவின் இருக்கையை காலி செய்தவர்கள் ஜன்னத்திற்கு போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட மிகச்சிலரில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நபர். இந்த ஆயத்து ஒரு சின்ன இஷாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவார்கள். அதே போலத்தான் ஹஜ்ஜில் கடைசி நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா என்கிற குதிரையின் மீது, ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரையின் போது இறங்கியதல்லவா அந்த ஆயத்து. நபியே, இந்த நாளில் அக்மல்து லகும் தீனகும், உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுத்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன், நான் பொருத்தி கொண்டேன் என்று சொன்னது இரண்டாவது சிக்னல். இரண்டாவது ஒரு சுட்டி காட்டுதல். நாயகம் அநேகமாக வஃபாத் ஆகுவார்கள். மூன்றாவதாக தெளிவாகவே சிக்னல். குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதுன்,
நபியே நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும், யார் எதிரிகளோ அவர்களும் மௌத்தாகுவார்கள். பிறகு ரப்பிடத்திலே வந்து அவர்கள் தர்க்கம் செய்து கொள்வார்கள். குர்ஆனின் இந்த வசனம் இறங்கியது. வரிசையாக பெருமானாரின் மரணத்தை சொல்லுகின்ற வாசகங்கள் இடம்பெற்ற வசனம் தொடர்ந்து வந்தது. இந்த மூன்றுக்கு பின்னால் நான்காவதாய் இன்னொரு அடையாளம் குர்ஆனிலே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வின் தூதரே தவிர வேறொன்றுமில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், நாயகத்திற்கு முன்பும் பல தூதர்கள் போய்விட்டார்கள். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத அவ் குதில, இந்த நபியும் வஃபாத்தானாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ, இன்கலப்தும் அலா அகாபிக்கும், உங்கள் கால்களை பின்னே வைத்து பழைய மதத்தை நோக்கி திரும்ப முற்படுகிறீர்கள். ஒமை யன்கலிபு அலா அகிபைஹி, யார் தனது காலை பின்னாலே வைத்து பழைய மதத்திற்கு போக முற்படுகிறானோ, பல யதுர்ரல்லாஹ ஷைஆ, அவன் அல்லாஹ்விற்கு எந்த தீங்கும் செய்துவிடவில்லை. யார் பொறுமையோடும் இறைவனின் நன்றியோடும் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்ற வசனம் தெளிவாக சொல்லிவிட்டது. நாயகத்திற்கு முன்பு வந்த ரசூல்மார்கள் எல்லாம் மௌத்தானார்கள். எல்லா அடையாளமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் வஃபாத்தாக போகிறேன் என்பதை பல கட்டங்களிலே சொல்லிவிட்டார்கள். முதல் கட்டம், ஒரு ஜும்மாவுடைய உரையின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய சஃபில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருக்க ஜும்மாவினுடைய குத்பாவில் மிம்பர் படியில் நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் சில பேருக்கு இக்தியார் என்கிற விருப்ப உரிமை கொடுத்திருக்கிறான். விருப்ப உரிமை கொடுத்தான். அவனை தேர்ந்தெடுப்பதா இங்கே வாழுவதை தேர்ந்தெடுப்பதா என்று விருப்ப உரிமை கொடுத்தான். நல்லடியார்கள் அவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். குலுங்கி அழுதார்கள் முன்சப்பில். மற்றவர்களுக்கு பொருள் வழங்கவில்லை. அப்துன் இக்தார் அல்லாஹ், அல்லாஹுவை தேர்ந்தெடுத்துக் கொண்ட அடிமை நான். உலகத்திலே வாழுவதா அல்லது ரப்பை போய் சேருவதா என்கிற இரண்டு கட்டத்திற்கு இடையில் உரிமை கொடுக்கப்பட்டேன், இஷ்டம் கொடுக்கப்பட்டேன். ஃபக்தர்துல்லாஹ, நான் அல்லாஹுவை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். அந்த அழுகையை பதிவு செய்கிற அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அழுது 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 கீழே குமிந்து முட்டி போட்டு அமர்ந்திருப்பவர்களுடைய தலையை போய் முட்டியிலே மோதி அங்கிருந்து குலுங்கி குலுங்கி அழுதிருக்கிறார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகிறார்கள் என்றல்லவா அதற்கு அர்த்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இஷாராவை புரிந்து கொண்டார்கள். நாயகம் இப்படி நிறைய இஷாரா செய்தார்கள். அந்த இஷாரா சரியாக தொடங்கியது எங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜில வச்சு எல்லாம் பேசி முடிச்சிட்டு போட்டார்கள் அந்த வார்த்தையை. எல்லாரும் கதிகலங்கி போகிற வார்த்தை, ஹுது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஹாதா, என்னிடமிருந்து ஹஜ் கிரியைகளை எல்லாம், ஹஜ்ஜின் செயல்பாடுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒருவேளை இதற்கு பின்னால் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும். நெருக்கமானவங்க சந்திப்பாங்க. அப்ப இருந்தது 1,16,000 பேர். 1,16,000 பேர் சந்திக்க முடியாமல் போகும் அல்லவா? சொன்னார்கள், இதற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம். அப்போதும் குலுங்கி குலுங்கி அழுதார்கள் சஹாபாக்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பயணத்திற்கு தயாராக இருப்பதை இப்படி சில இஷாராக்கள் மூலமாக, சைகைகள் மூலமாக உலகத்திற்கு உணர்த்தி கொண்டே வந்தார்கள். இப்படி வஃபாத்திற்கு முந்தைய நிறைய அடையாளங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் விஷயத்திற்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருந்து திரும்பினார்கள். மாதம் முஹர்ரம் மாதம். ஹஜ்ஜில் இருந்து திரும்பினதுல இருந்தே உடம்பு முழுசா ஒத்துழைக்கல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முஹர்ரம் மாதம் முடிந்தது. சஃபர் மாதம். சஃபர் மாதமும் இடையிடையே உடல்நிலை சரியில்லை. ஆனாலும் எந்தவித செயல்பாடுகளுக்கும் குறைவே இல்லை. கடைசியாக சஃபர் மாதத்தின் இறுதி புதன்கிழமை ஒரு சகோதரர், முஸ்லிமான சகோதரர் இறந்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்காக வேண்டி போகிறார்கள். ஜனாசாவிற்கு போனவர்கள் ஜனாசா தொழுகையை முடித்துவிட்டு
ஜனாசாவிலிருந்து திரும்புகிற போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மயக்கம் வந்துவிட்டது. சுதா என்று அரபியில சொல்லுவார்கள். அது ஒரு மயக்கம் அல்லது கிறக்கம் என்று சொல்லலாம். தங்களுடைய இயல்பான நிலையில இருந்து கொஞ்சம் தடுமாற்றத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இங்கே நான் முதலில் ஒன்றை சொல்ல வேண்டும். அழுத்தமான ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தை பற்றிய செய்திகளை பேசுவதற்கு முன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. பூவை போல, மலரை போல பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள முடியும் என்றாலும் மனித குலத்திற்கு தேவையான சில வழிகாட்டுதல்கள் இருப்பதால் ஒரு மனிதர் வஃபாத்தின் போது ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளும் ரசூலுல்லாஹுவுக்கு அல்லாஹ் ஏற்பட செய்கிறார். இது திட்டமிட்ட ஏற்பாடை தவிர பெருமானாருக்கே அப்படி என்று அர்த்தம் அல்ல. மயக்கம் வருகிறது, ஒரு முஸ்லிமின் ஜனாசாவிலே கலந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிற போது மயக்கம் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஏறத்தாழ அங்கிருந்து வஃபாத்திற்கு நிறைய நாட்கள், இன்னமும் 14 நாள் இருக்கிறது. சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை ஜனாசாவிலே ஏற்பட்ட மயக்கத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அதிகமாக வீட்டிலே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை போன்ற மிகவும் அபிஷியலாக கவனிக்க வேண்டிய, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்க வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொள்ளப்பட்டது. ஹிஜ்ரி முஹர்ரத்துக்கு அப்புறம் பிறந்துருச்சு இல்லையா, ஹிஜ்ரி 11. இப்போது ஹிஜ்ரி 11 சஃபர் மாதத்தினுடைய கடைசியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். அந்த மயக்கத்துக்கு பின்னாடி தொடர்ந்து காய்ச்சல், தொடர்ந்து தலைவலி இருந்து கொண்டே இருந்தது. அது முழுசா நின்னுச்சுன்னு சொல்லவே முடியல. ஒரு வாரம் வரை நீடித்தது. கிட்டத்தட்ட ரபீஉல் அவ்வல் பிறை 8, ரபீஉல் அவ்வல் பிறை 8 வியாழக்கிழமை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜுரம் அதிகமாக இருந்தாலும் அந்த தலைவலியை, ஜுரத்தை, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொண்டே சந்திக்க வருபவர்களிடத்தில் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த வார்த்தை? ஹஜ்ஜில பேசிய வார்த்தை. லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஹாதா. இதுக்கு பின்னாடி அநேகமா உங்களை சந்திக்க முடியாம போலாம், இதுக்கு பின்னாடி உங்களை சந்திக்க முடியாம போலாம். எப்போ? ரபீஉல் அவ்வல் பிறை 8 வியாழக்கிழமை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வருபவர்களிடமெல்லாம் இதே வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். இடையிடையே தலை பாரத்தினால், முகத்தினுடைய சூட்டினால் தண்ணீரை வாங்கி வாங்கி ஊற்றிக் கொள்வார்கள். ஆயிஷா அம்மாவினுடைய அறிவிப்பின்படி குடிக்க கொடுத்ததும் ரசூலினுடைய தலை மீது ஊற்றியதும் இந்த தோல் பைகள் என்று சொல்லக்கூடிய ஜிராபு, அந்த 7 தோல் பைகள் அளவுக்கு தண்ணீர், தோல் பையில தண்ணீர் கொடுப்பார்கள். ஒரு சின்ன குடுவை மாதிரி வச்சுக்கோமே, அந்த குடுவைகளில் 7 தடவை குடுவைகள் கொடுக்கப்பட்டு 7 குடுவை தண்ணீரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களிலே குடிப்பது, சமயங்களிலே முகம் தேய்ப்பது, சமயங்களிலே தலைகளிலே ஊற்றிக் கொள்வது என்பதுமாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய எல்லா செயல்பாடுகளும் அப்படியே கிடக்கிறது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மீண்டும் உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றங்கள் தெரியவில்லை. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சது. அன்றைய தினம், அடுத்த நாள் சனிக்கிழமை ரபீஉல் அவ்வல் பிறை 10 அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர், ஸுஹர், அஸ்ர், மக்ரிப் வரை கஷ்டப்பட்டு தொழ வைத்தார்கள். இந்த தொழுகைக்கு வரும்போதெல்லாம் மற்றவர்கள் தூக்கி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வந்தார்கள். இமாமத் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இஷா தொழுக வைக்கிறப்ப தான் மயக்கமும் காய்ச்சலும் அதிகமானது, ரொம்ப அதிகமாகிவிட்டது. அவர்களால் தொழ வைக்க வர முடியல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நேரம் இஷா தொழுக வைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராததால், நாயகம் வந்தால் தான் ஜமாத், இல்லைன்னா இல்லை. அவங்க வந்த பிறகுதான் தொழுக வைப்பாங்க. உட்கார்ந்து 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 பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்போதும் வீட்டின் செல்லப்பிள்ளையை போல போய் வரக்கூடியவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு போகிறார்கள். போய் பார்த்தா 2 பெரிய போர்வைகள், 2 கம்பளிகள் போர்த்தப்பட்டிருக்கிறது. 2 கம்பளியையும் தாண்டி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கை வைக்கிறார்கள். கொதிக்கிறது சூடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக தூஅகு வஅகன் ஷதீதன், இன்னக தூஅகு வஅகன் ஷதீதன். நாயகமே, நீங்கள் கடுமையாக சூடு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கடுமையாக உஷ்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் கமா யூஅகு ரஜுலானி மின்கும். உங்கள 2 ஆளுக்கு வர வேண்டிய
காய்ச்சல் உபாதைகள் அத்தனையும் எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லல, எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டு பார்த்தவர்கள் அழுது விட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எல்லோர் மீதும் கை வைத்து பழக்கம். முதல் முறையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கை வைக்கிறார்கள். கை வைத்த சூட்டில் தான் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு கொதிக்கிறது. கடந்து 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 இரவில் 1/3 போய்விட்டது. சனிக்கிழமை ஏறத்தாழ இன்னைக்கு சொன்னா நள்ளிரவு 1 மணின்னு வச்சுக்கலாமே, முடிஞ்சிருச்சு. 1/3 காமத்து சொல்ல வேண்டிய தொழுகைக்கு துணையாக இருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்த போது நடுக்கத்தோடு படுத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசான முனகள் போர்த்தப்பட்டிருக்கிறது, போர்வை முடியல. நான் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வின் வஃபாத்தை எல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் உங்களின் சிந்தனைக்கு வைக்கிறேன். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே கூட சொன்னேன், ஃபர்தை சரியான நேரத்தில் தொழுகாதவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்தார்கள். முதல் கேள்வி, அஸல்லன்னாஸ், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னமும் தொழுகட, அவர்கள் தலைகளெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாரும் மஸ்ஜிதிலே காத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸல்லன் நிசாஉ வஸ்ஸிபியான், சின்னவங்க பொம்பளைங்க எல்லாரும் தொழுகலையா? அவங்களாம் தொழுதுட்டாங்களா? யாரும் தொழுகவில்லை அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுப்பு அலைய மான், ஊத்துங்க, என் மேல தண்ணி ஊத்துங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி ஊத்தப்பட்டது மேல தலையில இருந்து, குடிப்பதற்கல்ல, ஊத்தப்பட்டது. சூடு தணிந்து அந்த பலவீனத்தில் போர்வையை உதறிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுகிறார்கள். இந்த 2 கையை இப்படி மடக்கி வச்சு எந்திரிக்கிறதுக்காக ஹதீஸ்ல இப்படி வருது, ஃபத்தக அலைஹி லியகும், ஃபத்தக அலைஹி லியகும், ஊண்டினார்கள் எந்திரிப்பதற்காக. எந்திரிச்சவர்கள் மீண்டும் அமர்ந்து விட்டார்கள். முடியல, எந்திரிக்க முடியல. வாழ்விற்கும் மௌத்துக்கும் இடையிலே போராடுகின்ற அந்த கடைசி கட்டம், பக்கத்தில் இருக்கிற ஜமாத்திற்காக வேண்டி கையை முட்டியை வைத்து எழுந்தவர்கள் முடியல. மீண்டும் பிலாலிடம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கிட்டாங்க. இந்த ஹுனூதகின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறு மயக்கம். மீண்டும் மயக்கம். கொஞ்ச நேரத்தில் திரும்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கண் விழித்து, தொழுதுட்டாங்களா? ஒரு பேஷண்ட் சில நேரம் இப்படி எல்லாம் புலம்புவதை போல பேசுவது உண்டல்லவா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பிலால்கிட்ட புதுசா கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க, அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தொழுதுட்டாங்களா? இல்ல இன்னும் யாரும் தொழுகல அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி ஊத்துங்க என் மேல. திரும்ப தண்ணி ஊத்தினார்கள். மீண்டும் ஃபத்தக அலைஹி லியகும், எந்திரிப்பதற்காக வேண்டி கை முட்டியை வைத்து ஊன்றிக் கொண்டு எழுந்தார்கள், விழுந்தார்கள். எழ முடியல. 3 முறையும் இதே நிலைமை. 4வது தடவை குத்த வைத்து அமர்ந்து கையை வைத்தவர்கள் அங்கிருந்தே எழ முடியல. சொன்னாங்க, முரு அபூபக்கரின் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரிடம் சொல்லுங்கள் அவர் மக்களுக்கு தொழ வைக்கட்டும். நான் 2 நாளைக்கு முன்னாலே கூட சொன்னேன். அப்போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அபூபக்கர் பலவீனமானவர், எங்க தகப்பனாருக்கு ரொம்ப பலவீனம், உங்களுடைய இடத்துல நின்று தொழ வைக்க அவரால் முடியாது. அந்த சக்தி, தாங்குகிற சக்தி, பொறுத்து கொள்ளுகிற மனோபாவம் அவருக்கு இல்ல. நாயகமே, வேற யாரையாவது தொழுக வைக்க சொல்லலாம். திரும்ப 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 நாயகம் அந்த கண்கள் சொருகிக் கொண்டிருக்கிற மயக்க நிலையிலும் சொல்லுகிறார்கள், முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர்ட்ட சொல்லுங்க தொழுக வைக்கட்டும், அபூபக்கர்ட்ட சொல்லுங்க தொழுக வைக்கட்டும். ஆயிஷா அம்மா அந்த நேரம் ஒரு வேலை பார்த்தாங்க. நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு, நாமளே சும்மா சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹப்ஸா அம்மா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஹப்ஸாட்ட போய் நீ சொல்லு, உங்க தகப்பனார் தொழுக வைக்கட்டும்னு நீ போய் கேளுன்னாங்க. ஹப்ஸா அம்மா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தஈஃபுல் கல்ப், அவர் பலவீனமானவர், இருதயம் பலவீனமானவர், வேணும்னா எங்களுடைய தந்தை உமர தொழுக வைக்கன்னு சொல்லும் போதே சத்தம் போட்டு விட்டார்கள். முரு அபூபக்கரின் யுஸல்லி பின்னாஸ் அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அன் யகூன அபூபக்கர், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை தவிர வேறு யாரும் தொழ வைப்பதை மறுத்து விட்டார்கள். அப்படி
அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆயிஷா அம்மா ஒன்னும் பேசல. தந்தைக்கு தகவல் சொன்னார்கள், நீங்கள் தான் தொழ வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்று சனிக்கிழமை இஷா தொழுகை ஏறத்தாழ தஹஜ்ஜத் நேரத்தில் நடக்கிறது. நம்ம இங்க யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சர்வசாதாரணமாக தொழுகையும் ஜமாத்தும் தூக்கி எறியப்படுகிற காலத்தில் சக்கராத்திற்கு போராடுகின்ற ஒரு பெரிய மனிதர், அதுவும் முன்பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு பெரிய மனிதர், தன்னுடைய கைகளை ஊற்றிக் கொண்டு தொழுவதற்கு எழுந்து எழுந்து விழுந்த காட்சி இருக்கிறது அல்லவா? முஸ்லிம் ஷரீஃபில் இந்த முழு ஹதீஸும் பதிவு செய்யப்படுகிறது. கடைசி வரை போராடி அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுகிறார்கள். அழுகையோடு, கண்ணீரோடு, கால்களிலும் கைகளிலும் நடுக்கத்தோடு ரசூலுல்லாஹுடைய முஸல்லாவிலே நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சனிக்கிழமை தொழ வைத்தார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிறை 11 அன்றைய நாளை ஹதீசுக்களை வல்லுநர்கள் முஹத்திஸீன்கள் யௌமு சதகா என்று எழுதுவார்கள் சீரத்துடைய கிதாபுகளில். யௌமு சதகா என்று சொன்னால் தான தர்மம். வீட்டில் உள்ளதையெல்லாம் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னவோ கனி வகைகளை, தீனார் திர்ஹங்களை, இல்லை பழ வகைகள், தட்டுமுட்டு சாமான்கள், என்னென்னவெல்லாம் வீட்டில் இருந்ததோ கொடுத்து கொண்டே இருந்தார்கள். என்ன நினைத்தார்களோ, வஃபாத்திற்கு முந்தைய தினம் வீடு காலியாகும் அளவுக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பயணப்படுகின்ற மனிதனுடைய இறுதி நாட்களில் அவன் எவ்வளவு தர்மங்களை இறைக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் சீரத்துடைய பாடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மரணத்திற்கு முந்தைய நாள் பிறை 11 என்பது சதக்காவுடைய நாளாக கணிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தான தர்மமும் செய்து முடித்து விட்டார்கள். அன்றைக்கு இரவிலிருந்தே ஏறத்தாழ கடுமையாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நினைவு அவ்வப்போது திரும்புகிறது, மீண்டும் ஒரு தூக்க நிலைக்கு போய்விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே போய் கொண்டிருந்தது. எல்லாரும் வர ஆரம்பித்து விட்டார்கள். பக்கத்துல இருந்தது யாருன்னு பார்த்தா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. கூட இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு பிள்ளையும் எப்போதும் நாயகத்திற்கு பிரியமாக இருக்கிற உசாமாவும், உசாமத்துக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேர் தான் பக்கத்துல. மற்றவங்க எல்லாம் போய்விட்டார்கள். இரவு முழுக்க சூடும் அதற்காக தண்ணீரை தணிப்பதும் இப்படியாகவே போய் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த நாள், அதாவது பிறை 11வது நாள், பிறை 12 ரபியுல் அவ்வல். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 தான் சதகாவுடைய நாள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு திங்கட்கிழமை என்று ரபியுல் அவ்வல் பிறை 12, அதாவது வியாழக்கிழமை பிறை 8, வெள்ளிக்கிழமை 9, சனி 10, ஞாயிறு 11. 11வது நாள் தான் முழுக்க சதகாவுடைய நாள். 12 காலை எழுகிற போதே சக்கராத்து வந்துவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு சக்கராத்து. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோலத்திலே உண்டு சக்கராத்து. சொல்ல போனால் சக்கராத்து வேதனை கஷ்டமாக இருக்கலாம், ஒரு வகையில் சக்கராத்து நல்லது. காரணம் என்ன தெரியுமா? தௌபா செய்ய அங்கே வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திடீர் மரணங்களில் அது இருக்காது. அதனால் தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மரணங்களிலே இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். திடீர் மரணம், தௌபாவுக்கு வாய்ப்பு இருக்காது. யாரெல்லாம் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. சக்கராத் அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் 12 காலையில் இருந்தே சக்கராத்திலே இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா பக்கத்துல உசாமா, இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அவர்களுக்கு ஈரத்துணியால் அவர்களுடைய நெற்றியை அவ்வப்போது வைத்து வைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சூட்டை தணிப்பதற்காக. ஆயிஷாவை பார்த்து நாயகம் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கரத்தன். ஆயிஷா, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்துன்னு ஒண்ணு இருக்குது, சக்கராத்துன்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய கடினத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர வைக்கப்படுகிறார்கள் உம்மத்திற்கு சொல்லுவதற்காக. நாயகம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சக்கராத்தை சொல்ல வேண்டும் உம்மத்திற்கு என்பதற்காக அவர்களுக்கு சக்கராத்து வருகிறது. முற்பகல் வேளை ஒவ்வொருவராக வர துவங்கினார்கள். துஹா நேரம் என்று நாம் சொல்லுகிறோமே, ஓரளவு 1 ஈட்டி 2 ஈட்டி அளவிற்கு வெளிச்சம் வந்து விட்டது. இன்றைய தேதியிலே சொல்ல போனால் சுமார் 10-11 மணி ஆகிவிட்டது. அந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் வருகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள்.
தன்னுடைய தங்கையின் கணவர் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலைமை பார்த்தவர் அப்படியே விக்கித்து நின்று போய்விட்டார். ஏனென்றால் மிகப்பெரிய கம்பீரத்தோடு நடமாடுகின்ற ஒரு சர்வதேச உருவம் அது. போர்வையிலே போர்த்தி படுத்திருக்கிற காட்சி. அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையில மிஸ்வாக் வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து அப்துல் ரஹ்மானை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில இருந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். பார்வை திரும்ப மாறுது, திரும்ப அவர் கையில இருந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். 2-3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் மிகவும் தூரநோக்கோடு புரிந்து கொள்ளுகிற மதிநுட்பம் ஆயிஷா அம்மாவுக்கு உண்டு. ஆயிஷா அம்மா அந்த கையை பார்த்துட்டு கேட்டாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மிஸ்வாக்கு செய்றீங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆமாண்ணா. சொல்லல, தலையை ஆட்டினாங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையில இருந்த மிஸ்வாக்கு, அவர் விளக்கிய மிஸ்வாக்கை வாங்கி அதனுடைய பின்பக்கத்தில், அவர் விளக்காத பின்பக்கத்தை ஆயிஷா அம்மா கடித்து அதை பதப்படுத்தி கொடுக்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்குவதற்காக. ரசூலுல்லாஹ்வுடைய இஷாராவிலேயே புரிந்து கொண்டார்கள். அதை நன்றாக மென்று பதமாக்கி பதப்படுத்தி ஒரு ஈரப்பதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்க, நாயகத்தின் கை அதை வாங்கி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்கிறார்கள். மிஸ்வாக்கு செய்த இன்னும் சில நொடிகளில் அவர்களுடைய கடைசி பயணம் துவங்க இருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நாள் இரவிலிருந்தே நிறைய சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாகிவிட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். நான் இங்கே முதல் நாள் இரவு நடந்த இன்னொரு செய்தியையும் பதிவு செய்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பயான்லையும் சொன்னேன். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எந்த தொழுகைக்கும் ஜமாத்துக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு இஷா தொழுகை நேரம் அப்படியே தள்ளாடியபடி வந்து நின்று வீட்டினுடைய ஸ்கிரீனை திறந்தார்கள். அங்கே சப்பில அணிவகுத்து எல்லாம் நிற்கிறாங்க. ஆயிஷா அம்மாவோட வீடு தானே இவர்கள் இருப்பது, வெளியில தானே பள்ளிவாசல். ஸ்கிரீனை திறந்தால் சப்பு தெரியும். சப்பை பார்த்தார்கள். ஹதீஸில் வருகிறது, நீங்கள் நம்பியாக வேண்டும், பெருமானார் ஸ்கிரீனை திறந்து கொண்டு வெளிப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி தெரிந்ததால், அரபம் தெரிந்ததால், கடைக்கண் பார்வையில் அதை உணர்ந்ததால் தொழுகையிலேயே திரும்பி விட்டார்கள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி. தொழுகையிலேயே திரும்பி விட்டார்கள். பார்த்தால் நாயகத்தினுடைய முகத்தில் சிரிப்பு. فَتَبَسَّمَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ نَظَرًا إِلَى صُفُوفِ الْمُسْلِمِينَ. அணிவகுத்தில் இருக்கிற சப்பை பார்த்து, நான் அதைத்தான் சொன்னேன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இதற்கு விளக்க உரை எழுதுகிற அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியிலே பார்த்ததிலே வந்த ஆனந்த கண்ணீரும் சிரிப்பும். அந்த சிரிப்பு ஒரு அரபு தேசத்தினுடைய விக்கிரக வழிபாட்டில் இருந்த ஒரு பெரும் சமுதாயத்தை திரட்டி கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் இப்படி கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒன்றாக நிற்க வைத்து விட்ட பெருமிதத்தில் வெளிவந்த கண்ணீர் அது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இமாம் நபவியின் வார்த்தையில் சொல்லுவதானால், லிஇத்திஃபாகிஹிம் வலிஇஜ்திமாஇஹிம் அலல் ஹக்கி, அவர்களின் ஒற்றுமையை பார்த்து நாயகம் சிரித்த கடைசி சிரிப்பு அது. ஸ்கிரீனை திறந்து பார்த்துட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. நாயகத்துக்கு ஓரளவு நல்லா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா சஹாபிகளும் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்பினார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மல் நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று. மறுநாள் காலையில் தான் லொஹா நேரம் வருகிற போது இவ்வளவு நடந்து முடித்து விட்டது. அப்துல் ரஹ்மானுடைய விஸ்வாக்கிலே பந்துலக்கியதற்கு பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பயணத்திற்கு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டார்கள். 4வதாக நிலைமை மீண்டும் மோசமாக இருப்பதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே வருகிறார். இப்போது இருப்பது 3 பேர். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3வது அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4வதாக வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா துவண்டு போய் கிடக்கிற தந்தையை பார்த்தவுடன், வழக்கமாக பெண்களுக்கு அழுகை அடக்க முடியாது, சத்தம் போட்டு அழுது விட்டார்கள். வா கருபாபதா, வா கருபாபா, என் தந்தைக்கு வந்த சோதனையே, என் தந்தைக்கு வந்த கஷ்டமேன்னு அழுதாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மகள் வந்து அழுகிற வரை கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கவில்லை. ஆனால் ஃபாத்திமாவை பார்த்ததற்கு பிறகு அழுகை வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுக்கு நிறைய ஆறுதல் சொன்னார்கள். ஃபாத்திமா, லா கருப அபீக பஅதல் யௌம், லா கருப அபீக பஅதல் யௌம். இன்னைக்கு ஒரு நாள் தாமா உங்க தகப்பனார் கஷ்டப்படுவேன், இதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு கஷ்டமே கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னென்னவெல்லாம் நினைச்சாங்களோ, இத்தனை நாள் உள்ள எல்லா கஷ்டங்களும் இனி எனக்கு கஷ்டம் இல்லை. எத்தனை கஷ்டங்கள், அடி வாங்கிய பொழுதுகள், கல்லடி வாங்கிய பொழுதுகள், திட்டு வாங்கிய பொழுதுகள், எதிர்ப்பை சம்பாதித்த பொழுதுகள், உகது போர்க்களத்தில் கால் முட்டில் அடிபட்டது, தலையினுடைய எதில் அடிபட்டது, பல் உடைக்கப்பட்டது, எத்தனை காயங்கள் உகதில், தாயிபில எத்தனை கல்லடிகள், வரிசையாக எல்லா சோகங்கள் துன்பங்கள். அத்தனை துன்பங்களை விடவும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் நினைத்து சொன்னார்களோ என்னவோ, உன் வாப்பாவுக்கு இனிமேல் கஷ்டங்கிறதே இல்லமா என்று ஃபாத்திமாவிடத்திலே சொல்லுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் அழுகை ஒரு தணிக்கைக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு அழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்த்த நிறைய சம்பவங்கள் இருக்கலாமே. ஃபாத்திமாவை தவிர அத்தனை மக்களும் மூத்தாயிருச்சு இல்லையா? ஒரு தகப்பனார் தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் அடக்கி விட்டு 7 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மட்டும்தான் பக்கத்துல இருக்குது. அந்த சோகங்களை எல்லாம் நினைத்திருக்கலாம். இனிமேலும் கஷ்டம் இல்லமான்னாங்க. அப்ப இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதுமான்னு அர்த்தம். அதுக்கு இதுவரை பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஒட்டு மொத்தமா ரசூலுடைய வாழ்க்கையிலேயே பட்ட கஷ்டத்தில் உச்சகட்ட கஷ்டம் எது தெரியுமா? இப்ப பாடப்பட்ட பாடல் தாயிஃபினுடைய இடம் மட்டும்தான். ஒரு சஹாபி அப்படியே கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு உஹது போர்க்களத்தை விடவும் அஷத்துல் யௌம், மிக கடினமான ஏதாவது நாட்கள் உங்களுக்கு உண்டான்னு கேட்டார். ஏன்னா உஹதுல தான் பல்லு உடைஞ்சது, ரத்தம் வந்தது. என் பெருமானாருடைய ரத்தம் பூமியில சிந்தப்படுவதற்கு முன்பு கையில வழித்து தேய்க்கப்பட்ட நாள் உஹதுடைய நாள். அதனால அவர் கேட்கிறார், உஹதை விடவும் என்னைக்காவது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 10 நாள் தாயிஃபிலே தங்கி இருந்த 10 நாள் அது உஹதை விடவும் கஷ்டமானது. டோட்டல் 63 வருஷத்தில் தாயிஃபிற்குள்ள நுழைந்ததிலிருந்து வெளிவருகிற வரை அங்கே தங்கி இருந்த 10 நாட்கள், அதுதான் வாழ்க்கையின் ஆக கஷ்டமான பொழுது. எல்லா கஷ்டங்களையும் நினைத்தார்களோ என்னவோ, ஃபாத்திமாவிடத்தில் இப்படி ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா, இன்றைய நாளை விட உன்னுடைய தந்தைக்கு கஷ்டமான நாள் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அழுக ஃபாத்திமாவுக்கு நிக்கல ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விட்டு காதிலே ரகசியம் சொல்வது போன்று 2 செய்தி சொன்னாங்க. 2 செய்தி. ஒரு செய்தி, நீ சுவனத்து தலைவியாக, சுவனத்து பெண்களுக்கு தலைவியாக இருப்பதை நீ பொருந்திக் கொள்றையா என்று கேட்டார்கள். அம்மா தர்தீன அன் தகூனி சய்யிதத நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளுக்கு பெண்களுக்கு நீ தலைவி. 2வது செய்தி, இந்த குடும்பத்தில் எனக்கு பின்னால் என்னிடத்திலே வந்து சேருகின்ற முதல் நபர் நீதான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கும் அடுத்து மரணம் இருப்பதை சொல்லுகிற போது சிரிப்போடு வாங்கி கொண்ட ஃபாத்திமா பீவி, இங்கே அதுதான் கவனிக்கப்பட வேண்டும். சிரிப்போடு வாங்கி கொள்ளுகிற ஃபாத்திமா பீவி. அதுக்கு பின்னால அழுகை நின்றுச்சு. பிரச்சனை இல்லை, என் தகப்பனார் போனதுக்கு அப்புறம் நான் என் தகப்பனாருக்கு பின்னாடியே போய் நான் தானே சேர போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலில் அழுகை அடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு துஆ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅல்ஹிக்னி, அல்லாஹும்ம அஃபிர் லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா. இறக்கும் தருவாயில் எந்த மனிதனும் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனை அல்லவா இது? அல்லாஹும்ம அஃபிர் லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. நம்ம யோசிக்கணும், எந்த பாவங்களும் இல்லை அவர்கள் மீது. முன்பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கை முழுக்க ஒரு பாவத்தினுடைய நிழல் கூட படாத அந்த பெருமனிதர் அழுது கொண்டு துஆ கேட்கிறார். அல்லாஹும்ம அஃபிர் லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. வர்ஹம்னி, அல்லாஹ் என் மேல இறக்கப்படு. சாதாரணமான நிறைய கஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற நம் போன்ற மரணங்கள் அல்ல பெருமானாருடைய மரணம். வர்ஹம்னி, என் மேல இறக்கப்படு. யார் கேட்பது? ரஹ்மத்துல் ஆலமீன் கேட்கிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கே ரஹ்மத்து. அவர்கள் வாயில வெளிவருகிறது, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு கிருபை செய்.
வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா, யா அல்லாஹ் மேலே உள்ள உன்னுடைய உயர்ந்த பயண தோழமையை நான் விரும்புகிறேன், என்னை அங்கே சேர்த்துக்கொள். வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா. துஆ செய்து முடித்தது தாமதம், மலக்குல் மௌத் வருகிறார். வாழ்க்கையில் முதல் தடவையாக சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வருகிறார் மலக்குல் மௌத். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். எந்த ரூபையும் வாங்குறதுக்கு சலாம் சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டாங்க. அவர் சலாம் சொல்லுகிற நபர் அல்ல. நல்ல மையத்தாக இருந்தால் ரூஹு கைப்பற்றுகிற போது உன் மீது சலாம் உண்டாவதாக என்று மலக்குகள் சொல்லுவார்கள். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நுழையிறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். வர சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குல் மௌத் வருகிறார். உள்ளே வந்தவரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் ரூஹை எடுப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று மலக்குல் மௌத்து தன் பணியை துவங்கிய நாளிலிருந்து முதல் தடவையா அனுமதி கேட்கிறார். யாரிடமும் அனுமதி கேட்டதில்லை இதுவரை. உங்கள் ரூஹை கைப்பற்றி கொள்ள, உங்கள் ரூஹை எடுத்துச் செல்ல எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். என் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹ் எடுப்பதற்கு அனுமதி தரல. நரகத்திலே உள்ள எனது உம்மத்தின் நிலை பற்றி கேட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த மலக்குல் மௌத்து திரும்பி போனார். அதாவது உயிர் விடுகின்ற கடைசி இழையிலே கூட இந்த உம்மத்தினுடைய நிலையை கேட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன மலக்குல் மௌத்து அல்லாஹ்விடத்திலே நாயகத்தின் ரூஹை கைப்பற்ற அனுமதி கேட்கிற தருணத்தில் உம்மத்தை பற்றி கேட்டார்கள் என்று சொன்ன போது அங்கே பஷாரத்து சொல்லப்பட்டது, சுப செய்தி சொல்லப்பட்டது. சந்தோஷ செய்தியை தாங்கிக் கொண்டு மலக்குல் மௌத் வருகிறார். மலக்குல் மௌத் சொல்லுகிறார், உங்களின் ஷஃபாஅத்தால் உங்கள் உம்மத்து அத்தனை பேரும் சொர்க்கம் செல்வார்கள். நாயகம் சொன்னார். இந்த கேரண்டியை வாங்கினதுக்கு பிறகு, இந்த வாரண்டியை கையில வாங்கினதுக்கு பிறகு என் உம்மத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன அத்தனை பேரையும் எனது ஷஃபாஅத்தால் சுவனம் கொண்டு செல்லுவேன் என்கிற வார்த்தையை வாங்கியதற்கு பிறகு சொன்னார்கள், நான் ரஃபீகுல் அலாவிடம் போக வேண்டும், அந்த நிரந்தர பயணத்தோழனிடம் போக வேண்டும், என்னுடைய ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த ஷஃபாஅத்தை நசீபாக்குவான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க தேக்கி வைத்திருந்து போராடி ரூஹு போகிற நேரத்தில் நம்மை பார்த்து கவலைப்பட்ட, இனம் தெரியாத, கண் தெரியாத, ஊர் பெயர் தெரியாத, உம்மத்தினுடைய முகவரி இல்லாதவர்கள் விஷயத்தில் எல்லாம் கூட எனக்கு ஷஃபாஅத் வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். எல்லாம் ரூஹு பிரிந்து விட்டது. பிரிந்தவுடன் முதல் தடவையாக உசாமா தான் தொட்டு பார்த்தார். அது எல்லாம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ்வை இப்படி படுக்க வைத்து நாம் பார்த்திருக்கிறோமா என்று கேட்டார். ஏன்னா இதுவரைக்கும் நாயகம் இப்படி நீட்டி நிமிர்ந்து படுத்திருக்க அந்த குடும்பம் பார்த்ததில்லை. மற்றவர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற போது இப்படி படுத்துக் கொண்டிருக்கிற நாயகத்தை பார்த்தது. நாயகத்திடம் நின்று கொண்டே பேசினால் நாயகமும் நின்று பேசுவார்கள். யாராவது வந்தால் 2 பேரும் அமர்ந்து பேசுவார்கள். தான் படுத்துக்கொண்டு தன்னை சுற்றிலும் நிற்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோமா என்று கேட்டார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அம்மா தேம்பி அழுதவர்கள் உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தகவல் சொன்னார்கள். நேற்றைக்கு இரவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதை போல ஒரு செய்தி பரவியதால் மதீனாவுக்கு வெளியிலே சுன்னஹ் என்கிற இடத்தில், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய்விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய தந்தைக்கு முதலாவதாக தகவலை சொல்லி ஆயிஷா அம்மா முதல் தகவலை தந்தைக்கு தெரிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரூஹ் தெரிந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னஹிலே இருந்து வேகமாக வருகிறார்கள். இங்கே மதீனாவினுடைய நிலைமை வேறு மாதிரி ஆகிவிட்டது. இல்துராப் என்று சொல்லக்கூடிய திடுக்கமாகிவிட்டது. பல பேர் ஆயிஷாவின் வீட்டுக்கு ஓடுகிறார்கள், பல பேர் பள்ளிவாசலுக்கு ஓடுகிறார்கள், பல பேர் தெருவிலே நின்று அழுகிறார்கள். சில பேர் இயல்பு நிலையில இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும்,
யாராவது ரசூல் மௌத்துன்னு சொன்னா வெட்டுவேன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மரணத்தை நம்பாமல் நிறைய பேர். சீரத்துடைய கிதாபுகளில் அல்லமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் பதிவு செய்கிறார், நாயகத்தினுடைய மௌத்துடைய நேரத்தில் சில கிராமவாசிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பதிவு செய்கிறார். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? மூசா தன் கூட்டத்தை விட்டு 40 நாட்கள் தூர்மலையின் அடிவாரத்திற்கு போனது போல நாயகம் இப்போது எங்கோ போயிருக்கிறார்கள், திரும்ப வருவார்கள், நாயகம் மூத்தாகவில்லை என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இன்னும் சில பேர் கிராமத்தில் இருந்து வந்த அராபிகள், அவர்கள் பேசினார்கள், வகி வரக்கூடிய நேரத்தில் நாயகம் இப்படி தன்னை அறியாமல் படுத்திருப்பார்கள், இப்போது வகிதான் வந்திருக்கிறது, எப்படி எந்திரிச்சுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாயகம் எழுந்து விடுவார்கள் என்று ஆதரவு வைத்து கிராமவாசிகள் பக்கத்திலே நிற்கிறார்கள். ஆயிஷா அம்மாவினுடைய மனோதிடத்தை நினைத்தால் புல்லரிக்கிறது. 18 வயசிலே தங்கள் கணவனாரை இழந்துவிட்ட ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய பொறுப்பை, ரசூலின் வஃபாத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டவர்கள் அவ்வளவு ரணகளத்திலேயும் நாயகத்தை துணிகளை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி ஒரு மையத்தின் கோணத்தில் வைக்கிற பணியை மனதிலகாத்தோடு செய்து முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூடி வைத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூடுகிற தருணங்களில் ஆயிஷாவினுடைய கண்ணீரை சொல்ல வார்த்தை இல்லை. முகம் மூடப்பட்டு விட்டது. சுமையில இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தின் ஜனாசாவை எத்தனை ஆண்டுகள் இந்த உடம்பை எப்படியெல்லாம் ரசித்து பார்த்திருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிற ரசூலை பார்த்துவிட்டு முகத்தில் மூடப்பட்டிருக்கிற கஃனை எடுக்க அவர்கள் கை நடுங்குகிறது. ஏனென்றால் ரசூலை, கண்மூடிய ரசூலை இதுவரை அவர் பார்த்ததில்லை. கை நடுங்க அந்த கஃனை, முகத்தை திறந்தவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, வாழுகிற போதும் நீங்கள் மனமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள், இறந்துவிட்ட பிறகும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. திரும்ப இந்த வார்த்தையை சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ். மீண்டும் மூடி வைத்து விட்டு வெளியே வந்தார்கள். நேரம் அழுவதற்கான நேரம் அல்ல. உச்சகட்டமாக இந்த உம்மத்திலேயே கடப்பாறையை போல ஒருவருடைய இருதயம் தாக்கப்படுகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தினால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். வெளியில வந்தவர்கள் மிகவும் ரசூலோடு இளவயதிலிருந்து தொடர்பு கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார்கள். எல்லாரும் போலவே நாயகமும் வஃபாத்தாகிவிட்டார்கள். அலி இப்போது முக்கியமான பணிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மனதை கல்லாக்கி கொண்டு, அடக்க முடியாமல் பீரிட்டு வந்த அழுகையை அடக்கி கொண்டு எல்லாரும் மஸ்ஜிது நபவிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அங்காங்கே அழுது கொண்டிருந்தவர்கள், கிராமத்திலிருந்து வந்தவர்கள், செய்வதறியாமல் திகைத்தவர்கள், தாங்களும் இறந்து போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். பொறுப்பை உணர்கின்ற ஒரு 2ஆம் கட்ட தலைவரின் தெளிவான வார்த்தை சொன்னார்கள், நாயகத்தினுடைய மரணம் தப்பி தவறி கூட நம்மை பழைய மதத்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் 63 வருஷம் பட்ட பாடு எதற்கு தெரியுமா? ஈமானோடு ஒரு சமுதாயம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக. நாயகத்தினுடைய மௌத்தால் யாராவது பின்னாலே திரும்பினால் நீங்கள் இதுவரை அல்லாஹுவை வணங்கவில்லை, நாயகத்தை வணங்கியதாக ஆகிவிடும். இதே வார்த்தை பேசினார்கள். மையஅபுது மின்கும் முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம வணங்கினவர்களாக இருந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். மன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார், இங்கேயே நில்லுங்கள், யாரும் பின்னாலே போக வேண்டாம். வரலாற்று ஆசிரியர்கள், ஏன் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள்
இந்த இடத்தை மையப்படுத்தி எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், அழுகைக்கு இடையிலேயும் தன்னுடைய உம்மத்தை கட்டி கோர்த்த அபூபக்கர் இரண்டாவதாக இஸ்லாத்தை நிறுவியவர் அவர்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அபூபக்கர் மாத்திரம் இந்த அஸ்திரத்தை கையில எடுத்து எல்லாரையும் நிறுத்தி இருக்கவில்லையானால் அன்றைக்கு நிலைமை வேறு. நாயகத்தினுடைய 63 ஆண்டு கால உழைப்பு பாழாகி இருக்கும். சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு, உமரே, நாயகம் மௌத்தாகவில்லை, மௌத் என்று யாராவது சொன்னால் நான் வெட்டுவேன் என்று சொன்னீர்களாமே, உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆயத்து, கது கலத்து மின் கபலியர் ருசூல், ரசூலுக்கு முன்பே நிறைய ரசூல்மார்கள் மௌத்தாகி விட்டார்கள். அப்ப இம்மாத்த அவ் குத்தில, இந்த நபி மௌத்தானாலும் இந்த நபி கொல்லப்பட்டாலும் நீங்கள் பின்னங்கால்களை நோக்கி போய்விடக் கூடாது என்ற ஆயத்தை சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கஅன்னி அஸ்மஉ அவ்வல மர்ரா, இந்த ஆயத்தை முதல் தடவையா நான் கேட்கிற மாதிரி இருந்தது. அதுவரை இந்த நபிக்கு முன்னாலே நிறைய நபி போயிருக்காங்கன்னு ஒண்ணு, நபியினுடைய மௌத்தை குறிப்பிட்டு அவர் அந்த ஆயத்தை நினைச்சு பார்க்கிறார். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொன்னார்கள், இந்த ஆயத்து குர்ஆன்ல முதல் தடவையா நான் கேட்கிற மாதிரி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நிலைமையை புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுமாறல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இணைந்து ஆக வேண்டிய பணிகளை, குளிப்பாட்ட வேண்டிய பணியை, தஃபன் செய்ய வேண்டிய பணியை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கம் செய்வதற்கு முன்னாலேயே அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த பணியை எல்லாத்திலையும் வேகமாக இறங்கிவிட்டார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்தவர்கள் ஒவ்வொருவருடைய மனோநிலையை ஒப்பாரி இல்லாமல் பேச முடியாது என்கிற அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள். அது எத்தனை பேர் கிராமத்தில இருந்து வடிகட்டிய பாமரன் உள்ளே வந்து நுழைவார், நாயகத்தின் ஜனாசாவுக்கு முன்னாலே நிற்பார், ஒரு தடவை உற்று பார்ப்பார், பார்த்துட்டு துவா செய்வார், அல்லாஹும்ம அதிஹி பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி அஹத், யா அல்லாஹ் என் பார்வையை போக்கி இந்த முகத்துக்கு பின்னாடி இனி நான் யாரையும் உலகத்துல பார்க்க கூடாது. ஃபகுஃப பஸருஹு, பார்வை உடனே போய்விட்டது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தீதாருக்கு அப்புறம், அவர்களுடைய லிகாவுக்கு அப்புறம் அவர் யாரையும் பார்க்கல, மனைவி மக்களை கூட பார்க்கல. இந்த முகத்திற்கு பிறகு நான் வேறு யாரையும் பார்க்க கூடாது. அதே போல அவர் பார்வை போய்விட்டது. நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதலில் பார்ப்பார் அந்த சஹாபி. கிராமவாசிகள், பாமரர்கள், அப்பாவிகள், நாமெல்லாம் சமயங்களில் விவரம் தெரியாதவர்கள் என்போம் கிராமவாசிகளை. அவர்களின் உள்ளத்திலே புகுந்திருந்த பெருமானாருடைய காதல் வேற யாருக்கும் இல்லை. நடைபெற்ற பணிகள் எல்லாம் நடந்தது. மௌத்திற்கு பின்னாலே செய்ய வேண்டிய பணிகளை மூத்த சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை ஜீரணிக்க முடியாத மதீனா. ஏறத்தாழ அரபியிலே ஒரு வார்த்தை இல்திராப் என்று சொல்வார்கள், தமிழிலே சரியான பொருள் சொல்ல தெரியவில்லை. தத்தளித்தது மதீனா, தத்தளித்தது மதீனா, துடித்தது மதீனா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு கடைசியாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்வேறு பணிகளை பார்த்தார்கள். அதில் குளிப்பாட்டுகிற பணிகள், வேறு வேறு கஃனுக்கான பணிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகன் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தான் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்கிற முடிவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்தார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு குளிப்பாட்டுகிற வேலையை, கஃன் தஃபனுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் தயவு செய்து தாருங்கள் என்று அழுகையும் கம்பளுமாக இருந்த, முனகளுமாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு பணிகள் ஒப்படைக்கப்பட்டது. திங்கட்கிழமை வஃபாத்தான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் வரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாக்கள். பார்த்த விதங்கள் வேறு வேறு மாதிரி. சில பேர் ஒரு தடவை பார்த்து விட்டு போனவர்கள் திரும்ப இழுத்து கூட வரவில்லை, என்னால் பார்ப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்றார்கள். சில பேர் ஆர்வ மேலிட்டில் திரும்ப திரும்ப போய் பார்த்தார்கள். அதில் கிராமவாசிகள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? விழித்து விடுவார்கள் என்றே பார்த்திருந்தார்கள். பல பேர் பெருமானார் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய அந்த புனித பிரேதத்திற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருப்பதை நினைத்துக் கொண்டே அமர்ந்திருந்தார்கள். யாருடைய ஆறுதலும் அந்த பாமரமான கிராமவாசிகளை ஒருபோதும் அவர்களை பிடிக்க முடியவில்லை. அந்த ஆறுதலால் அந்த கிராமவாசிகளை அவர்களுக்கு தேர்த்து விட முடியவில்லை. ஆறுதல் இல்லாமல் இருக்கிற உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அத்தனை பேரும், சொல்ல போனால் உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் இளவயதுக்காரர்கள். இது எல்லாரும் ஓரளவு வயதை எட்டியவர்கள். ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு பின்னால் கபரு வரையும் அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கை இல்லை, நாயகத்தின் நினைவுகள் மாத்திரம்தான். நமக்கு தெரியும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள் யாரும் வஃபாத் வரை அடுத்த திருமணம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? கண்ணை விட்டுத்தான் மறைந்திருக்கிறார்களே ஒழிய வேறு ஒரு உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவரின் மனைவி இன்னொரு திருமணம் செய்ய முடியாது இல்லையா? இறந்து போய்விட்டார் என்றால் தானே மறுமணம் செய்ய வேண்டும். இவர்கள் இறக்கவில்லை. எனவே நாயகத்தின் மனைவிமார்களுக்கு இத்தா இல்லை. இறந்தவருக்குத்தான் 4 மாசம் 10 நாள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்தா போட்டுக் கொண்டார்களே தவிர, துனியாவிலிருந்து பர்தா போட்டுக் கொண்டார்கள் அல்ல, வேறு ஒரு உலகத்தில் இங்கே வாழ்ந்ததை விட பிஸியாக இருக்கிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலேதான் நாம் அனுப்புகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கெல்லாம் பதில் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். நான் இங்கே ஒரு அகீதா சார்ந்த செய்தியை சொல்லுவேன். எல்லா ஹதீஸ் நூல்களிலும், புகாரி உட்பட, ஒரு தனி பாடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கபர். நாயகம் கபரிலே ஹயாத்தோடு வாழுகிற வாழ்க்கையை. உடல மண்ணு திங்காதுங்கிறது எல்லா நபிக்கும் சொந்தம். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்வு என்னவென்றால், எல்லாருடைய ஸலவாத்து சலாமுக்கும் பதில் சொல்லுவதும், உம்மத்தின் ஒவ்வொரு நபருக்காக வேண்டி கையேந்தி துஆ செய்வதும், இந்த உம்மத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து கொண்டிருப்பதும், சொல்ல போனால் 63 ஆண்டு கால உலக வாழ்க்கையை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாக இருக்கிறார். குளிப்பாட்டுகிற வேலை நடந்தது. குடும்பத்தார் மாத்திரம் குளிப்பாட்டுவதுதான் அரபுகளின் மரபு. முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையர்களில் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிடப்பட்டார். குளிப்பாட்ட வேண்டும், வாருங்கள். அழுகையோடு அப்பாஸ் வருகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டார்கள். அதுக்கடுத்து குடும்பத்தார்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்பதால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மகன்கள் கூப்பிடப்பட்டார்கள். ஃபதுல் என்று ஒருவருக்கு பெயர், ஃபதுல் இப்னு அப்பாஸ். இன்னொருவருக்கு குஸம் என்று பெயர், குஸம் இப்னு அப்பாஸ். 4 பேர் ஆகிவிட்டது. 5வது ஆளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வாழ்க்கை முழுக்க சேவகம் செய்த பெருமானாருடைய சேவகர் ஷக்ரான் என்றவருக்கு பெயர். அவர் அழைத்து வரப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌலா அவரும் வந்து விட்டார். 5 பேர் ஆகிவிட்டது. குளிப்பாட்டுவதற்கு தயாரானார்கள். அந்த நேரத்தில் அவுஸ் இப்னு ஹவி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மதீனாவினுடைய ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய மிக முக்கியமானவர், அவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், நானும் குளிப்பாட்டிற்கு வர்றேன். யாரும் அனுமதிக்கப்படவில்லை, குடும்பத்தாரை தவிர. அலி ரலியல்லாஹு அன்ஹு தயங்கினார்கள். அவர் திரும்ப கேட்டார், நீங்க எல்லாமே குடும்பத்துக்காரங்க, ரசூலுல்லாஹ்விற்கு அடைக்கலம் தந்த மதீனாவாசிகள் சார்பாக நான் உள்ள வர்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை சொன்னவுடன் உள்ளே வந்து கூப்பிட்டார். குளிப்பாட்டுகிற இடத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். அல்லாமா சீரத்துடைய பெருமானாரின் வரலாற்றை நேர்த்தியாக பிறப்பிற்கு முன்பிருந்து இறப்பிற்கு பின்பு வரை பதிவு செய்கின்ற அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதுகிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவதாக ஒரு அறிவிப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், குளிப்பாட்ட முனைந்தவர்களுக்கு குழப்பம் வந்து விட்டது. பெருமானாரின் ஆடை கடைந்து குளிப்பாட்டுவதா என்றொரு குழப்பம் வந்து விட்டது. மையத்தை வைத்திருந்த இடத்தில் இவர்கள் 5 பேரும் கூட 6வது ஆளும் சுற்றி நின்றிருந்த இடத்தில் சப்தம் மாத்திரம் வந்தது. அக்ஸிலூ அன்-நபிய்ய அலா தௌபி. ஆடையோடு குளிப்பாட்டுங்கள், ஆடை எடுக்க கூடாது. உலகத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மாத்திரமான தனி சட்டம். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானாரின் ஆடைகள் எதையும் களைய வேண்டாம். தண்ணி ஊத்துவது 2 பேர், ஃபதுல் இப்னு அப்பாஸ்,
குசம் இப்னு அப்பாஸ் 2 பேர். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசுல பெரியவங்கிறதுனால நீங்கள் உடலை வாங்குகிறீர்களான்னா இல்லைன்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து நாயகத்தை எடுத்து தன் மார்போடு மையத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தங்கள் மார்பிலே சாய்த்து வைத்துக் கொண்டார்கள். கீழே படுக்க வச்சு குளிப்பாட்டல, அலியின் மீது, அலியின் தோளின் மீது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்த நிலையிலேயே குளிப்பாட்டுகிற பணி தொடங்கியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குசம் நீ தண்ணி ஊத்து, ஃபஸல் நீ தண்ணி ஊத்து, நான் தேய்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆடையோடு தண்ணீர் ஊற்ற ஊற்ற அவர்கள் ஆடையோடு தேய்த்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளிப்பாட்டுகிற வேலை முடிந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டி விட்டு வெளியில வந்தபோது குளிப்பாட்டி அலியை சந்திப்பதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மையத்துகளையும் பார்க்கப்படும் எந்த இடங்களும் பெருமானார் விஷயத்தில் பார்க்கப்படவில்லை. ஒரே வார்த்தை. பெருமானாரை வெற்றுமேனியாகவோ எல்லா மையத்துகளையும் குளிப்பாட்டுபவர்கள் சந்திக்கின்ற எந்த காட்சியும் பெருமானார் விஷயத்திலே பார்க்கப்படவில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, தாப ஹய்யன் வ மையிதன். அபூபக்கர் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், வாழுகிற போதும் மனமாகவே வாழ்ந்தீர்கள், நீங்கள் இறக்கிற போதும் மனமாகவே மரணித்தீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டார்கள். அதை அடுத்ததாக 3 துணிகளை கொண்டு கஃன் செய்யுமாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் சொன்னார்கள். 2 துணிகள் வெட்டப்பட்ட துணிகளாகவும், 1 துணி ஒட்டு மொத்தமாக முழு மையத்தையும் போர்த்தி கொள்ளுகின்ற ஒரு துணியாகவும் 3 ஆடைகளில் கஃன் செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக லேசாக ஒரு கருத்து வேறுபாடு எங்கு அடக்க வேண்டும் என்று வந்தது. எங்கு அடக்க வேண்டும் என்று வந்தது. பலரும் பல கருத்தை சொல்ல இஹ்திலாஃப் கருத்து வேறுபாட்டிற்கு இடையில் நுழைந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருந்தபோது அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எங்கு வஃபாத் ஆகிறார்களோ அந்த இடத்திலேயே அடக்கப்பட வேண்டும். அவர்கள் இப்போது வஃபாத் ஆகி இருப்பது ஆயிஷாவுடைய வீடு, அந்த இடத்திலேயே அடக்கப்பட வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நாயகம் சொல்லி கேட்டிருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையில் எல்லாருடைய சுய விருப்பமும் அடங்கிவிட்டது. அத்தனை பேரும் அடங்கி போனார்கள். தொழ வைக்கிற பொறுப்பு வேண்டும் அல்லவா? யார் தொழ வைப்பார்? கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவால் தொழ வைக்க முடியுமா? கல்புக்குள்ளே அழுகை அடங்கி இருக்கிறதே தவிர அபூபக்கருக்கு அந்த சக்தி இல்லை. உயிரோடு இருந்த போது கூட முசல்லாவுக்கு போவதற்கு அவ்வளவு அழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா தொழ வைப்பார்களா? இல்லை, யாரும் தொழ வைக்கவில்லை. சொல்லப்பட்டது, தனித்தனியாக தொழுவுங்கள். அவரவர்கள் போனார்கள். 5 பேராக, 10 பேராக, குழுவினர்களாக, ஊர்வாசிகளாக, கபீலாவாசிகளாக, ஒவ்வொரு கோத்திரமாக, குடும்பமாக தொழுதார்கள். கடைசியாக பெண்களை அனுமதிக்கப்பட்டது. கடைசியாக சிறுவர்களை அனுமதிக்கப்பட்டது. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி 72 முறை ஜனாசா தொழுகை நடந்தது. நீண்ட நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள். கடைசியாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடித்து வைத்தார்கள். போதும், குழி தோண்ட வேண்டும். யார் தோண்டுவது? எப்போதும் மக்காவாசிகள் அத்தனை பேருக்கும் மையத்துக்கு குழி தோன்றது அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவாசிகளுக்கு குழி தோன்றது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் மக்கியா அல்லது மதனியா? நாயகம் மக்காவாசி என்று அவர்களை அனுப்பி குழி தோண்ட சொல்லவா? இல்லை மதீனாவாசி என்று அபூ தல்ஹாவை கூப்பிட்டு குழி தோண்டி சொல்லவா? என்ன செய்ய முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹுதான் மருமகன். தார்மீக பொறுப்புகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அற்புதமாக ஒரு வேலை செய்தார்கள். 2 பேரை கூப்பிட்டார்கள். நீ அபு உபைதா வீட்டுக்கு போ, நீ அபு தல்ஹா வீட்டுக்கு போ. மக்காவாசிகளுக்கு குழி தோண்டுகிற அவர் வீட்டுக்கு நீ போ, மதீனாவாசிகளுக்கு குழி தோண்டுகிற அவர் வீட்டுக்கு நீ போ. முதலில் வருபவர்கள் குழி தோண்டட்டும் என்று சொன்னார்கள். முதலில் போய் அபூ தல்ஹா கிடைத்து விட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையில் எம்பெருமானார் தொழுக வைத்துத்தான் பார்த்திருக்கிறார், சடலத்தை வாங்கி வைத்துத்தான் பார்க்கிறார், கபர்களில் துவா செய்துதான் பார்த்திருக்கிறார். அந்த நாயகத்திற்கு குழி தோண்டும் சூழ்நிலை
மண்ணிற்கு ஈரப்பதம் தேவையில்லை, அபூ தல்ஹாவின் அழுகை போதுமானது. குழி தோண்டி முடித்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஃபன் செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு ஜனாசா வைத்திருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே கூடி இறக்க வேண்டும். பெரும்பாலும் மதீனாவில் இறக்குவது என்பது, குழியிலே இறங்குவது என்பது குடும்பத்தார்கள் தான் இறங்குவார்கள். எனவே மீண்டும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இறங்க சொன்னார்கள். தள்ளாடுகிற வயது, நாயகத்தை விட 2 வயசு மூத்தவர் அவர் இறங்கவில்லை. யார் இறங்க வேண்டும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்க வேண்டும். இருந்தாலும் இளமை ததும்புகின்ற திடகாத்திரமாக உள்ள இளைஞர்களை இருக்கலாமே என்று சொல்லி ஃபஸல் இறங்கினார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன், ஸல்லல்லாஹுடைய செச்சா மகன். அடுத்து குசம் இறங்கினார். குசம் சின்ன பையன். ஃபதல் இப்னு அப்பாஸ். அடுத்து ரசூலுல்லாஹுடைய மௌலா ஷஹ்ரான் இறங்கினார். 3 பேரும் இறங்கி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூக்கி கொடுக்கிறார்கள். உள்ளே இருந்து வாங்கி வைத்துவிட்டு அந்த பிள்ளை குழியினுடைய ஒரு பகுதியை சரி செய்து முடித்ததற்கு பிறகு வரலாற்றில் இப்படியும் கூட ஒரு பதிவு இருக்கிறது. பதிவை படுக்கிற போதே அழுகை வருகிறது. 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஃபஸல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேலே ஏறிட்டார். அடுத்து மண்ணை போட வேண்டும். ஷக்ரானும் மேலே ஏறிட்டார். அந்த குசம் ஒருத்தர் இருந்தார், சின்ன வயசு சின்ன பையன். ஆர்வ மேலிட்டுல இறங்கிட்டார். இறங்கினவர்னால ஏற முடியல. இந்த பக்கம் போய் முட்டி ஏற பார்த்தாரு, ஏற முடியல. இந்த பக்கம் வந்து ஏறி பார்த்தாரு, ஏற முடியல. கடைசியில கையை எல்லாரும் மேல இருந்து கொடுத்தாங்க அவரை எடுக்கிறதுக்காக. அவரை அப்படியே கபர்ல இருந்து தூக்கினார்கள். சீரத்தை பதிவு செய்கிற இப்னு இஸ்ஹாக் சொல்றார், நாயகத்தோடு இந்த உம்மத்தில் தொடர்பு கொண்ட கடைசி ஆள் அவர் தான். எல்லாரும் தொழுகை வரை முடிந்தவர்கள் உண்டு, குடி தோண்டுவர் வரை முடிந்தவர்கள் உண்டு, தஃபனுக்கு எடுத்து கொடுத்தவர்கள் வரை முடிந்தவர்கள் உண்டு. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹோடு கடைசி தொடர்பு அந்த சிறுவனுக்கு கிடைத்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தார் கபர்ல. நினைவில் வையுங்கள், என் பெருமானின் ரவுதாவிலே நிற்பது பெரும் பாக்கியம். ரவுதாவிலே சலாம் சொல்ல தௌஃபீக் கிடைக்குமானால் இந்த உலகத்தின் பிறர்க்கரும் பேரருள், அது பிறர்க்கரும் பாக்கியம். அது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக, மீண்டும் மீண்டும் நசீபாக்குவானாக. குசம் அவர்களை மேலே தூக்கியதற்கு பிறகு மண் போட்டார்கள். அபூ தல்ஹா தான் மண் தள்ள வேண்டும். அபூ தல்ஹா தான் மண் தள்ளினார். யாருக்கும் அடுத்தது எங்கு போறதுன்னு தெரியல. ஜனாசாவிலிருந்து கலைந்து விட்டார்கள். எங்கு போகணும் தெரியல. நாயகம் இல்லை. பள்ளிவாசல்ல போன நாயகம் இல்லை. வீட்டில் நாயகம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கு தான் ரொம்ப ஆறுதல் தேவைப்பட்டது. 2 பேரும் சொன்னாங்க, உம்மஹானி வீட்டுக்கு போலாம். உம்மஹானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அக்கா முருகன், ரொம்ப திடகாத்திரமானவங்க. அவ்வளவு சீக்கிரம் சோகத்துக்கெல்லாம் அழுக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது அந்த வீட்டில் இருந்தாங்க. உம்மஹானி வீட்டில் படுத்திருக்கிறப்ப தான் ஜிப்ரீல் வந்து கூப்பிட்டாங்க மேராஜுக்கு, புராக்கை வைத்துக் கொண்டு. உம்மஹானி வீட்டுக்கு போனாங்க. மூத்த ரசூலுல்லாஹுடைய இரத்த பந்த சொந்தங்களில் பெண்களில் மிகவும் அழுத்தமான நிர்வாகத்திறன் மிக்கவர்கள் உம்மஹானி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் உள்ள நுழைஞ்சா உம்மஹானியும் அழுது கொண்டிருந்தார். உம்மஹானி அழுது இவங்க பார்த்ததில்லை. நீங்களும் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மஹானி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்கன்னு அழுகல. இனிமேல் வகி வராது இந்த உலகத்துக்கு. இனி ஜிப்ரீல் வரமாட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் இருந்த தொடர்பு ரசூலுல்லாஹோடு நின்று போய்விட்டது. இனி இந்த பூமிக்கு கியாமத் வரைக்கும் வகி வராது. வகி வராததை நினைத்து நான் அழுகிறேன். என்னால் அதை மாத்திரம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வகியை தாங்கிய பெருமானார் இனி இல்லையே. வகியை வாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் படைத்த யாரும் இல்லையே.
உம்மஹானியின் அழுகையின் அர்த்தம் ஆழம் புரிந்ததும் குலுங்கி அழுதார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சிந்தனைகள் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு வரவில்லை. ரசூலுல்லாஹ் போய்விட்டார்களே என்று மாத்திரம் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இனிமேல் பூமிக்கு வகி வராது என்கிற அதிர்ச்சி அதைவிட பெரிய கட்டம். இனி எல்லாவற்றையும் இவர்கள் தானே முடிவெடுக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த எத்தனையோ பேர் சொல்லி அவர்களாக சோகித்துக் கொண்ட நிகழ்ச்சிகள் அதுவெல்லாம். வெளியில எப்படியெல்லாம் பேசினார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாயகம் கை வைப்பார்கள், சரியாகிவிடும். நாயகம் துவா செய்வார்கள், சரியாகிவிடும். நாயகம் எச்சிலை தொட்டு வைப்பார்கள், சரியாகிவிடும். நீ போ, சரியாகிவிடும் என்பார்கள். நாயகம் சரியாகிவிடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இனி இதையெல்லாம் சொல்ல செய்ய நமக்கு ஒரு ஆள் இல்லை என்கிற அந்த சோகம் மட்டும் அவர்களால், அந்த வெற்றிடம் மாத்திரம் நிரப்பப்படவே முடியவில்லை. ஒரு மனிதர் போய் இன்னொரு நபி என்பதற்கும் இனி வேலை இல்லை. ஒரு வேதத்திற்கு பிறகு இன்னொரு வேதம், அதற்கும் இனி வழி இல்லை. சரி, எங்காவது ஆறுதல் சொல்லுவார்களா என்றால் உலகத்தின் பெரிய ஆறுதலாக இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய்விட்டார்கள் என்றால் இனி ஆறுதலுக்கு எங்கே போக முடியும்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுகிறது. ஒவ்வொரு வரியாக உள்ளே புகுந்தால் ஒவ்வொன்றிலும் நிறைய சோதனை, நிறைய செய்திகள். சக்கராத்தினுடைய நேரத்திலேயும் கூட அந்த சனிக்கிழமை இஷாவிற்கு பெருமானார் பட்ட பாட்டை தயவு செய்து ஜும்மா மாத்திரம் தொழக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அடிப்படை முஸ்லிம்களாக இருப்பதற்கு கூட அருகதையற்றவர்களாக போகிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. 5 நேரம் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. எந்த சந்தர்ப்பங்களிலும் விடாதவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனித தலத்தை மீண்டும் மீண்டும் ஜியாரத்து செய்யும் நசீபை தருவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சக்கராத்தினுடைய வேதனைகளை அல்லாஹ் நமக்கு குறைத்து நமக்கு தருவானாக. நல்ல மரணத்தை, எதிர்பார்க்கப்பட்ட மரணத்தை, தௌபாவுடன் கூடிய மரணத்தை, கலிமாவோடு கூடிய மரணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. ஷஹாதத்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மொழிந்து மரணிக்கும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெருமானார் மீதும் அவர்களை கண்ணோடு கண்ணாய் காத்த அவர்களுடைய அகில பைத்துகள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் என்றென்றும் நேசம் கொள்ளுகின்ற நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சுவனத்தினுடைய ஒதுக்கீடாக இருக்கிற அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. Subscribe to my channel